நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். எனது அலமாரியில் எட்டி பார்க்கும் புத்தகம் பகுதியில் இன்று நாம் பார்க்க இருப்பது நிழலடி நீ நிரஞ்சனா என்ற கதையை பற்றி தான். இந்த கதையை எழுதியவர் சனாகித் அவர்கள். இந்த கதை அவர்களுடைய வெப்சைட்டில் கிடைக்கிது. மொத்தம் 17 அத்தியாயம் தாங்க. 17 அத்தியாயத்தில் இப்படி ஒரு கதை குடிக்க முடியுமா? அவங்க கிளைமாக்ஸ் வர வரைக்கும் நம்மளால் ஊகம் பண்ணவே முடியல. இதுதான் நடந்திருக்கணும். இத்தனைக்கும் காதல் கதை, ஒரு காதல் கதை, ஒரு குடும்ப கதை, அதில் ஒரு த்ரில்லர் போல், ஒரு சஸ்பென்ஸ் போல் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. நான் சனாகித் அவர்களை கேட்கணும்னு நினைக்கிறேன். சனாகித், உங்களால் எப்படி முடியுது? காதலை அடிப்படையாக வைத்து விதவிதமான கதைகளை எப்படி கொடுக்க முடியுது? அதுவும் எல்லா கதையும் காதல். அதில் நீங்கள் அடிப்படையாக ஏதோ ஒரு உளவியல் பிரச்சனையோ இல்லை உடலியல் பிரச்சனையோ இல்லை சமூக பிரச்சனையோ அடிப்படையாக வச்சுக்கிறீங்க. உங்களால் எப்படி முடியுதுன்னு எனக்கு தெரியல. இப்படி டிஃப்ரெண்ட்டாக காதல் கதைகளை எழுத முடியுதுன்னு தெரியல. நம்ம சாதாரணமாக திரைப்பாடல்களை என்ன சொல்லுவாங்க, திரும்பி பார்த்தா அதே காதல் தானேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த பாடல் லிரிக்ஸ் எடுத்து பார்த்தா கூட வரிகளை வேறு விதமாக சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான், ஒரே கருத்து தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய கதைகளை மட்டும் எடுத்து பார்த்தாலே ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு மாதிரி காதல் சொல்கின்றது, ஒவ்வொரு பிரச்சனையை எங்களுக்கெல்லாம் சொல்லுகின்றது. இத்தனை விதமான பிரச்சனைகள் இருக்கின்றதா, இத்தனை விதமான சிக்கல் வருகின்றதா அப்படின்னு நமக்கு இது புரிய வைக்குது. இந்த கதையை பொறுத்த வரைக்கும், நிழலடி நீ நிரஞ்சனா பொறுத்த வரைக்கும் காதலின் சக்தியை நீங்கள் மறுபடியும் நிரூபிச்சிருக்கிறீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, அறிவியல் பூர்வமான பிரச்சனையாக இருந்தாலும் காதல் ஜெயிக்கும். உண்மையான காதல் அதை வென்று வரும் அப்படிங்கிறத மீண்டும் நீங்கள் நிரூபித்திருக்கீங்க சனாகித். உண்மையில் உங்களை நேரில் பார்க்கணுங்கிற ஆவல் எனக்கு கூடிக்கிட்டே வருது. இந்த கதையில் நீங்கள் அறிவியல் சொல்கிறீங்க, உளவியல் சொல்கிறீங்க, குடும்பத்துக்கு ஒரு அறிவுரை கூட சொல்லியிருக்கிறீங்க. என்னதான் நம்ம சாதாரணமாக பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, வீட்டில் இருக்கிறத அப்படியே வெளியே சொல்லக்கூடாது, திருஷ்டி பட்டுரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம அதை மூட நம்பிக்கைன்னு நம்ம கேலி பண்ணுறோம். ஆனால் இதையே தான் இந்த கதையில் நீங்கள் வேறு மாதிரி சொல்கிறீங்க. நம்ம எவ்வளோதான் சந்தோஷமாக இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை அப்படியே வெளிக்காட்டிக்கக்கூடாது, அது பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் நீங்கள் ஒரு வகையாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது இன்றைய பிள்ளைகளுக்கு எதை எடுத்தாலும் ஸ்டேட்டஸில் வச்சு பகிரங்கமாக காட்டிக்கிறாங்க இல்லையா, அவங்க இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். சனாகித் கதைனா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு முத்திர குத்த முடியாத அளவுக்கு அடா சனாகித் அப்படியே ஒவ்வொரு கதையிலையும் அப்படியே ஒவ்வொரு படிப்படியாக மேலே ஏறி உச்சம் தொட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள சந்திக்கணுங்க அப்படிங்கிற ஆவல் எனக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. முடிந்தால் சனாகித் அவர்களின் அலைபேசி எண் எனக்கு கிடைத்தால் கூட நான் அவங்களுடைய குரல் பதிவாக என்னுடைய கருத்துக்களை வெளியிடுவேன். யாராவது கிடைச்சா சொல்லுங்கப்பா. கண்டிப்பாக இந்த கதையை படிங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. நன்றி.